சந்தர்ப்பையோ மூர்த்திமான் இப்படி சொன்னாலாம். உடனே தேவி பார்த்து என்னப்பனே மறுபடியும் ராமாயணம் சொல்லுனாலாம். அம்மா இத்தனை நாள் சொன்னேனே போராதான் நாளாம். பிரியா ராமகதாகிமே, ராமகதையில எனக்கு ரொம்ப பிரியம். தானி பூய சமாச்சக்ஷ நமாம் சோக சமாவிஷேத், மறுபடியும் சொல்லுங்கோ சோகம் திரும்பி எனக்கு வராமல் இருக்கும் சொல்லணும் நாளாம். இப்ப ஹனுமார் அம்மா சொல்றேன், எனக்கு ஒரு பாக்கியம், என் பிரபுவோடு கூட பல வருஷம் பக்கத்துல இருந்து அவனுடைய கல்யாண குணகணங்களை அனுபவிச்ச நீங்கள் என்ன ராமாயணம் சொல்ல சொல்லி கேட்கிறேன்னு, அது நான் பண்ணின பாக்கியம். எங்கேயாவது அரசிக்க நடத்துல போய் ராமாயணம் சொல்லி அவன் நாழியாச்சேன்னு கவலைப்பட்டு அங்க போய் மாட்டிக்காமே உங்க இடத்துல சொல்ல முடியாத பாக்கியம் கிடைச்சதே. ஜானந்தி வைதேகி பரிபிருச்சதி சொல்லிவிட்டு ராமா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோஹரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜே தேஜசாதித்ய சங்காசா க்ஷமயா பிருத்திவி சமஹ ப்ரஹஸ்பதி சமோ புத்யா யசசா வாசகோபமஹ. அம்மா என் பிரபு சந்தாமர கண்ணனாக்கம் ராமன் நாளாம், சர்வ பிராணிகளுக்கும் மனோகரமான மூர்த்தினாளாம், நல்ல திவ்ய ரூபம் அம்மா, அபாரமான தாட்சிண்யம் உள்ள தெய்வம் நாளாம். இதெல்லாம் அம்மா அவன் பிறக்கிற போதே கூட வந்த குணம் நாளாம். இப்படி நூத்தர உலகத்துல கிடையாதோன்னு காட்டாளாம். ஜனகாத்மஜேன்னாளாம், ஜனகனுடைய பெண்ணான தாங்கள் ஒருத்தி என் பிரபு ஒருத்தன் சொன்னாளாம். தேஜஸ்ல சூரியன், காந்தியில சந்திரன், பொறுமேல பூமி, புத்தியில பிரகஸ்பதி, ரூபத்துல மன்மதன், பராக்கிரமத்துல விஷ்ணு, கொடையில குபேரன். என் பிரபு கீடான தெய்வமே இல்லையம்மா. பக்கத்துல ஒரு பக்தன் நிற்கிறான் லட்சுமணன், ரெண்டு மூர்த்தியுமாய் தீனனான சுக்ரீவன் வந்து சக்கியம் பண்ணிண்டாள். சுக்ரீவன் தாங்கள் ராவணன் தூக்கி போகும் பொழுது விரிஞ்ச ஆபரண ஜாலங்களை ராமனிடத்தில் கொடுத்தாள். அத சுவாமி வாங்கி மார்போட மார்பாக அணைஞ்சுகிண்டு கண்ணும் கண்ணீருமா கதறி பூமியில விழுந்துட்டாள். பிறகு நாங்கள்லாம் பிரஜை உண்டு பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணினோம் என்றெல்லாம் சொன்னாலாம். இதை கேட்ட பிறகுதான் தேவிக்கு என்ன உபபன்னை ரவிஜானை தூதம் தம் அவகச்சதி, ராவணனா இருந்தா தேவி இந்த ஆபரணத்தை தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, வாஸ்தவமா ராமதூதன்னு தீர்மானம் பண்ணி சந்தோஷப்பட்டாள். உடனே ஹனுமார் என்ன பண்ணினாள், தலப்புல முடிஞ்சிட்டு இருந்த ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை எடுத்து தேவியின் இடத்துல நோட்டினாலாம். பூயேவ மகாதேஜ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யகாரணாதி வானரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதः ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குளீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா சமாஸ்வசிஹி பத்ரந்தே க்ஷீண துக்கபலாக்ஷசி கிரஹீத்வா பிரேட்சமாணசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவதி. அங்குலீகத்தை எடுத்தால் ராமநாமாங்கிதமான மோதிரத்தை ஹனுமார், அம்மா நான் குரங்குதான் கூப்பிட்டாள். மகாபாகியசாலினி நீங்கள் என்னதுக்கு அப்படி சொன்னார்னா, சீதையை மகாபாகியசாலினின்னு நாங்கள்லாம் ராமனை தியானம் பண்றோம், அந்த ராமன் உங்களை தியானம் பண்றாரு, நீங்க என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும். வானரோகம் மகாபாகே புத்திமானான ராமனுடைய தூதனமான ஹனுமார். அம்மா அசத்துக்கு தூதனா இருந்தா இங்காவது வடக்க போற குரங்கு கிட்ட மோதிரத்தை கொடுத்துருந்தா, அது இங்கா சமுத்திரத்துல போட்டு வந்திருக்கும், மேருமலையில போட்டுட்டு வந்திருக்கும். தெற்கு திக்குக்கு போன வாழ்றதுலயும் என் கையில கொடுத்தானே பிரபு, நான் உங்களை பார்ப்பேன்னு தெரிஞ்சு ராமநாமாங்கிதம் சேதம் ராமநாமாங்கிதமான மோதிரம்
கொடுப்பான்னு நிறுத்தினாளாம். ஆமா, உங்களுக்கு நம்பிக்கைக்காக என் பிரபு கொடுத்தாள் சேனதத்தம் மகாத்மன பிரத்யஜார்த்தம் தவானீதம் சேனதத்தம் மகாத்மனா. அம்மா உங்க துக்கையோட போயிட்டுனாலாம். சமாஸ்வசி பத்ரன் உங்க கவலை எல்லாம் நீங்கி போச்சு, மங்களம் கொடுத்துனாரா ஹனுமார் நட்டினாராம். அப்படியே தொத்து எடுத்துட்டாளாம் ஹனுமார். ஹனுமார் கையில இருந்து சீதை பூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா. அப்படியே எடுத்து மாறுபோடு மாறுவா அணிஞ்சிட்டு கண்ணுல வச்சுட்டு தன் தெய்வமே ராமனே கோதண்டமாணியே நீலமேக சியாமலனே கோமலனே கஞ்ச ரோஷனனே கருணா சாகரனான ராமனே வந்துட்டோம் நினைச்சாலாம் தேவி. மேல இதுக்கு ஒரு கதை ஒன்று பெரியவாள்லாம் சொல்ற வழக்கம். அதையும் சொல்லி நாராயணத்துல நம்பூத்ரி சொல்லியிருக்காள். இந்த மூலம் கொடுத்த சரித்திரம் ஆச்சரியமான ஸ்லோகம். அப்போ நம்பூத்ரி ஹனுமாராவே ஆயிட்டாளாம். நான் குருவாயிருப்பன் என் அப்பனே இது கலியிடாலாம். உடனே நீயும் ராமன் ஆகலாம், சுவாமி ராமன் ஆயிட்டாளாம். அந்த ஸ்லோகம் சொல்ல போறேன்.